ஒரே தேர்தல் ஒரே நாடு என்பதுதான் பாஜகவுடைய சட்டமே தவிர ஒரே நாள் ஒரே தேர்தல் ஒரே சட்டமன்றம். ஏன் திராவிட கட்சிகள் சில மாநிலத்துடைய கொள்கைகளை பேசிக் கொண்டிருக்கக்கூடிய கட்சிகள் இந்த தேர்தலை எதிர்க்கிறார்கள், இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் பிரச்சனையை சண்டை போடுறாங்கன்னா அவர்களால் பாரதத்தை துண்டாடக்கூடிய தேர்தல் வாக்குரிமையை பெற முடியாது. எங்களால் காங்கிரஸ் மாதிரி ஒரு ஒற்றுமையாக வாழ முடியவில்லை. பாரதிய ஜனதா கட்சியுடைய நோக்கம் அது அல்ல. 30-35 ஆண்டுகளுக்குள் இருக்கக்கூடிய ஒரு இயக்கம் இந்தியாவில் 15 வருடம் நாங்கள் ஆட்சி செய்கிறோம் என்றால், சுதந்திர காலத்திற்கு முன்னால் இருந்த காங்கிரஸ் இன்று பின்னடைவாக இருக்கிறது என்றால் அதற்கு ஒரே காரணம் காங்கிரஸ் இப்போது ஒற்றுமை அரசியலேயே வாழ்ந்து ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சி. சந்திரபாபு நாயுடு பொறுத்தவரை மீண்டும் நரேந்திர மோடியுடைய வரம் கிடைத்ததால் தான் அவர் மீண்டும் ஆந்திராவில் முதலமைச்சராக இருக்கிறார். மோடி இல்லாவிட்டால் அவர் சிறையிலேயே செத்திருப்பார் என்று கண்ணீர் விட்டு அழுது மோடியிடமே தெரிவித்து விட்டார், நான் உலகின் மிகப்பெரிய பிரதமரை பார்க்கிறேன் நரேந்திர மோடியை. செந்தில் பாலாஜியுடைய தியாகம் ரொம்ப பெரிதுன்னு ஸ்டாலின் சொல்றார். திமுகவில் இதுவரை யாருமே செய்திருக்காத தியாகத்தை செந்தில் பாலாஜி செய்திருக்கிறார் என்றால் அந்த துணை முதலமைச்சர் பதவியை செந்தில் பாலாஜி என்றால் நமக்கு இருக்கக்கூடிய முதலமைச்சரே எந்த நிலையில் இருக்கிறார் என்பது நமக்கு தெரியும். ஒரு பத்திரிகையை பார்த்து படிக்க தெரியாத, எதையும் மனதில் வைத்து பேச தெரியாத, மக்களுடைய பிரச்சனை என்னவென்று என்றே உணர தெரியாத ஒரு முதலமைச்சருக்கு துணையாக ஒரு அறிவு சார்ந்த முதலமைச்சர் இருந்தால் நாங்கள் பாராட்டியிருக்கோம். அதைவிட திறமை குறைந்த, மக்களை பற்றி தெரியாத, அனுபவம் இல்லாத, அடிப்படை மக்களுடைய பிரச்சனைகளை பற்றி தெரியாத ஒரு நபரை துணை முதல்வராக கொண்டு வந்திருப்பது என்பது தமிழக அரசியலுக்கு சாபம். திருமாவளவன் இவ்வளவு பெரிய வளர்ச்சி அடைந்த பிறகு பட்டியலின மக்களை ஏமாற்றுகிறாரு, இந்த அளவிற்கு அந்த மக்களை காயப்படுத்துகிறாரு. திருமாவளவனால் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவராக எந்த முடிவையும் எடுக்க முடியாத ஒரு அந்த கட்சியில எந்த நிமிஷம்னாலும் கட்சி இரண்டாக உடையும் என்கிற நிலையில் இருக்கிறார். நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நம்மளோட சிறப்பு நேர்காணல பாஜக பிரமுகரான DS பாண்டியராஜ் அவர்கள் தான் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். அனைவருக்கும் என்னுடைய வணக்கம் சார். இப்போ ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிற விஷயத்த பெரும்பாலான கட்சிகள் எதிர்த்துட்டே இருக்காங்க. இது எதனாலேயே அவங்க எதிர்க்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க? ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது நம்ம சுதந்திரம் வாங்கின காலத்தில் துவங்கப்பட்ட காலங்களில் ஒரே நாடு ஒரே தேர்தல் முறை தான் இருந்துச்சு. இப்போ கூட ஆந்திரா, தெலுங்கானா இந்த பகுதிகளெலாம் கூட பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பாராளுமன்ற தேர்தலும் சட்டசபை தேர்தலும் ஒரே நேரத்தில் தான் வருது. இதை வெகு காலமாக பாரதிய ஜனதா கட்சியை ஆதரித்துக்கிட்டு இருக்கு. அதை நம்ம ஒரு முன்னாள் ஜனாதிபதி அவர்களுடைய தலைமையில் ஒரு குழு போட்டு இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய அந்த தேர்தல் நடத்தக்கூடிய நிர்வாக சிக்கல்கள் என்னவாக இருக்கிறது, என்னென்ன சிரமங்கள்லாம் இருக்குது, அதை எப்படி மாற்ற முடியுங்கிற சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனோட இதை சமர்ப்பிச்சிருக்காங்க. நம்ம அடிப்படையாக கொண்டு வருவதற்கான காரணம் வருடம் தேர்தல். இப்போ பாராளுமன்ற தேர்தல் பார்த்தீங்கன்னா கடந்த 2 மாதத்துக்கு முன்னாடி பாராளுமன்ற தேர்தல் முடிஞ்சு, அதற்கு அடுத்த 1 மாதத்திலே ஜம்மு காஷ்மீருடைய தேர்தல் வந்திருக்கு. இப்போ ஹரியானாவுடைய தேர்தல் நடந்துக்கிட்டு இருக்கு. அடுத்த மாதம் மகாராஷ்டிராவுடைய தேர்தல் வந்துடும். இப்படி தொடர்ந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 5 வருடத்திற்கு இந்த நாட்டில் பிரதமராகவோ ஒரு அமைச்சர்களாகவோ இருந்தால் அந்த பிரதமர் தேர்தல் பிரச்சாரத்திற்காக ஒரு வருடத்திற்கு 4 மாதம் 5 மாதம் செலவு செய்ய வேண்டிய நிலைமை ஒன்று ஏற்படுது. இரண்டாவது நிலைமை என்னவா இருக்குன்னா, அந்த காலங்களுக்காக சில சட்டத்திட்டங்களை கொண்டு வர முடியாத நிலைமை ஏற்படுது. இப்போ ஒரு நாடு சார்ந்து ஒரு இந்தியா மாதிரியான ஒரு பல ஒற்றுமை வேற்றுமை இருக்கக்கூடிய ஒரு நாட்டை ஆளும்போது நாம் ஒரு சட்டத்திட்டங்களை கொண்டு வரும்போது அது ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒவ்வொரு விதமான ஆதரவாக மாறலாம், எதிராக கூட மாறலாம். இப்போ காவிரியில் இருக்கக்கூடிய கர்நாடகாவுடைய காவிரி பிரச்சனையை பாஜக கையாளும் போது தமிழகத்திற்கு தர வேண்டிய நியாயமான தண்ணீரை கொடுக்க வேண்டும் அப்படின்னு ஒரு சட்டத்தை போடுது. இந்த நேரத்தில் ஒரு கர்நாடகாவோட ஒரு எலெக்ஷன் வருது அப்படின்னா அதற்கு ஏற்ப கொள்கைகளை காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தாலும் பயந்து செய்ய வேண்டியதாக இருக்குது, பாஜக ஆட்சியில் இருந்தாலும் பயந்து செய்ய வேண்டியதாக இருக்குது. ஆக இந்த நேரத்தில் கர்நாடகாவுக்கு நம்ம நியாயமாக தண்ணீர் நமக்கு தரணும், நியாயமாக நமக்கு தண்ணீர் சேரணும். ஆனால் தேர்தல்களை முடிவு பண்ணி தான் தண்ணீர் கொடுக்கறதாக இருக்கட்டும், நிலங்களை பிரித்துக் கொள்வதாக இருக்கட்டும், வரிகளை பிரித்துக் கொள்வதாக இருக்கட்டும், ஒரு சட்டத்திட்டங்களை கொண்டு வருவது கூட முதல்ல அது கடினமாக இருக்கிறது. இரண்டாவது விஷயம் என்ன இருக்குன்னா, தொடர்ந்து ஒரு 5 வருடங்கள் இருந்தாலே முழுமையான தேர்தல் காலங்கள், அதற்காக தேர்தல் ஆணையம் செய்யக்கூடிய வேலைகள், அதற்காக ஒரு பெரிய நிர்வாகம் பல லட்சம் கோடி ரூபாய் பணவிரயம் நடக்குது. இந்த நாட்டிற்கு தேவையற்ற ஒரு பணவிரயம் நடந்துகிட்டு இருக்கு. மூணாவது விஷயம், அடிக்கடி தேர்தல் நடக்கிறதுனால தேர்தலுடைய வாக்குப்பதிவு சதவீதம், இப்போ ஒரு கவுன்சிலர் தேர்தல் நடக்குது, ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை எலெக்ஷன், ஏதோ ஒரு விதத்தில் ஒரு 5 வருடத்தில் 3 முறை 4 முறை இங்கே எலெக்ஷன் வர ஆரம்பிச்சிருது. சட்டமன்ற எலெக்ஷனு, உள்ளாட்சி எலெக்ஷனு. இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளாட்சியிலேயே நகராட்சி தனியாக வருது, கிராமங்களுக்கு தனியாக வருது, அப்புறம் அதை முடிச்சுட்டு PM எலெக்ஷன் வருது. அப்போ இந்த எலெக்ஷன்ஸ் அதிகமாக இருப்பதால் வெளிநாடுகளில் இருப்பவங்க இருந்தாலும் சரி, வெளி மாநிலங்களில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, வாக்களிக்கக்கூடிய சதவீதத்தினுடைய எண்ணிக்கை மிக குறைவாக இருக்குது.
ஒரு 80% ரீச் பண்ண வேண்டிய ஒரு வாக்கு சதவீதம் இந்த நாட்டில் பெரும்பாலான நேரங்களில் சென்னை மாதிரியான ஒரு ஒரு படித்த மக்கள் இருக்க பூமியிலேயே 60% மேலே நம்மளால் தாண்ட முடியல. ஸோ இப்போ இதெல்லாம் நாங்கள் கணக்கில் செய்து ஒரே நாடு ஒரே தேர்தல் முறை வந்தால் இது நாட்டிற்கு நலமாக இருக்கும் என்று பாரதிய ஜனதா கட்சியுடைய அரசு, நரேந்திர மோடி ஐயாவுடைய அரசு முடிவு செய்கிறது. ஆனால் இவர்கள் கேட்கக்கூடிய கேள்விகள் என்னவாக இருக்கிறதுனா, இப்போ தமிழகத்துடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கேட்டார், நீங்கள் ஜம்மு காஷ்மீரில் கூட 7 கட்டங்களாக தேர்தல் வைக்கிறீங்க, நீங்கள் ஒரு பாராளுமன்ற தேர்தலை கூட கிட்டத்தட்ட 40 நாள் தேர்தல் வச்சிங்க, இப்படி ஒவ்வொரு மாநிலங்களாக நீங்கள் பிரித்து பிரித்து வைக்கும்போது உங்களால் இப்படி ஒரே நாடு ஒரே தேர்தலை நீங்கள் வைக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வியை மு.க. ஸ்டாலின் அவர்கள் கேட்டிருக்காரு. அதற்கான சாத்தியம் இந்தியாவில் இல்லை அப்படிங்கிற ஒரு கருத்தை தமிழகத்தின் முதலமைச்சர் சொல்றார். ஆனால் இப்போது தமிழகத்தில் எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய பழனிசாமி அவர்கள் இந்த தேர்தலை ஆதரிக்கிறார். இதனுடைய அடிப்படையான ஒரு விஷயத்தை திமுக எதை புரிந்து கொள்ளவில்லை என்றால், ஒரே தேர்தல் ஒரே நாடு என்பதுதான் பாஜகவுடைய சட்டமே தவிர ஒரே நாள் ஒரே தேர்தல் ஒரே சட்டம் அல்ல. நம்ம அப்படி திட்டமிடலை. ஒரே நாளில் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா தேர்தல்களையும் நடத்த போகிறோம் அப்படிங்கிற சட்டத்தில் நம்ம கொண்டு வரலை. நமக்கு 3 மாதங்கள் ஆனால் கூட ஒரு 10 மாநிலங்களை தனித்தனியாக பிரித்து ஒரு 30 நாளில் தேர்தல் வைக்கக்கூடிய சூழல் நமக்கு இருக்குது. நம்மளால் அது சாத்தியம். ஒரு நகராட்சி, உள்ளாட்சி தேர்தல், சட்டமன்றம், பாராளுமன்றம். நீங்கள் ஒரே நேரத்தில் கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட 4 ஓட்டு போடக்கூடிய நிலைமை வந்தால் கூட மிகச்சரியாக வாக்களிப்பார்கள். நீங்கள் யாரை பிடிச்சிருக்கோ அவங்களுக்கு சுயேட்சை சின்னங்களை, வித்தியாசமான சின்னங்களாக கூட இருக்கும். ஆனால் அந்த சின்னங்களை நினைவு வைத்து வாக்களிக்கக்கூடிய திறமை இந்தியர்களுக்கு இருக்கிறது. அது நிறைய தேர்தல்களில் கிராமங்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் கூட்டணியில் நின்றுக்கிட்டு திருமாவளவன் பானை சின்னத்தில் நின்னாலும் பூனை சின்னத்தில் நின்னாலும் திமுகவை ஆதரிக்க வேண்டும் நினைக்கக்கூடிய மக்கள் பானைக்கு ஓட்டு போடுறாங்க. இங்கே சின்னங்களால் மக்கள் குழப்பம்லாம் அடையிறதில்லை. 4 ஓட்டு கூட போட தயாராக தான் இருக்கிறாங்க. அப்போ இந்த நாட்டில் நாம் கொண்டு வரக்கூடிய எண்ணம் என்னன்னா, ஒரு 5 வருடத்திற்கு ஒரு 3 மாதமோ ஒரு 4 மாதமோ தேர்தல் காலங்களாக இருக்கட்டும். நீங்கள் 5 வருடம் முழுவதும் தேர்தல் காலங்களாக இருப்பதை விட ஒரு 3 மாதங்கள் தேர்தல் காலங்களாக இருப்பது தவறில்லை. ஒரு 10 மாநிலங்களை முதலில் பிரிக்கிறோம். நம்ம சட்டமன்ற தேர்தலையும் உள்ளாட்சி தேர்தலையும் பாராளுமன்ற தேர்தலையும் ஒரு மாதத்துக்குள்ள 10 மாநிலத்தை நடத்தக்கூடிய ஸ்ட்ரக்சர் நம்மகிட்ட இருக்கு. அடுத்த மாதத்தில் அடுத்த 10 மாநிலம், இப்படி நாம் ஒரு 3 மாத கால அளவில் முழுமையாக தேர்தலை நடத்த முடியும். ஆனால் இவங்க ஏன் அதை பயப்படுறாங்க அப்படின்னா, ஏன் திராவிட கட்சிகள், சில மாநிலத்துடைய கொள்கைகளை பேசிக் கொண்டிருக்கக்கூடிய கட்சிகள் இந்த தேர்தலை எதிர்க்கிறார்கள், இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் பிரச்சனையை சண்டை போடுறாங்கன்னா, அவர்களால் பாரதத்தை துண்டாடக்கூடிய தேர்தல் வாக்குரிமையை பெற முடியாது. திமுகவுடைய கொள்கையாக தன்னுடைய திராவிடத்தை முன்னிறுத்தி தேர்தலை சந்திக்கிறார்கள். நாங்கள் இந்தியாவை ஒன்றியமாகத்தான் பார்க்கிறோம், நாங்கள் ஒன்றியத்தில் இருந்தான் இருக்கிறோம். அவங்க வாக்கு கேட்கும் போதே பிரிவினைவாதத்தை புகுத்தி தான் ஏதோ ஒரு வகையில் வாக்கு கேட்குறாங்க. இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் முறையில் வரும்போது இந்த பிரிவினைவாதம் மக்களிடம் எடுபடாது. மக்கள் எல்லோருக்கும் தேசிய சிந்தனை வந்துடும். இந்த யதார்த்தத்திற்கு அச்சப்படுகிறார்கள். இரண்டாவது, எடப்பாடி இதை ஏன் ஆதரிக்கிறார் என்றால், ஒரே வேளை ஒரே நாடு ஒரே தேர்தல் இப்போதே வந்துட்டால் நமக்கு ஆட்சி கிடைச்சிடும் அப்படிங்கிற நிலையில் அதை ஆதரிக்கிறார். இதே நிலைமை கலைஞருக்கு இருந்தபோது கலைஞரும் அதை ஆதரித்தார். எதிர்ப்பவர்கள் எல்லோரையும் ஆதரிப்பவர்கள், எதிர்ப்பவர்கள் 2 பேரையும் ரொம்ப சுலபமாக புரிஞ்சுக்கலாம். இந்த நாடு துண்டாட வேண்டாம், இந்த நாடு நன்றாக இருக்க வேண்டும், தேர்தல் என்கிற ஒரு பாதையிலே இந்த நாடுடைய வளர்ச்சி கெட்டுப்போகக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க எல்லாரும் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தலை காங்கிரஸ் கூட ஆதரிக்கிறது. காங்கிரஸ் இதை ஆதரிக்கிறது. யாரெல்லாம் பழமைவாதம் பேசிக்கொண்டு, பிரிவினைவாதம் பேசிக்கொண்டு இந்த நாடை துண்டாடி மக்களிடையே ஏதோ ஒரு பிரிவினைவாதத்தை புகுத்தி ஆட்சி செய்யலாம் என்று நினைத்து கொண்டிருக்கக்கூடிய மம்தா போன்ற, ஸ்டாலின் போன்ற மாநில கட்சிகள் இதை எதிர்க்கிறார்கள். இதுதான் இதோடைய நோக்கம். என்னதான் பாஜக தேர்தலில் வாக்கு சதவீதம் அதிகமா வாங்கினாலும் வெற்றி பெற முடியலையே. இல்லை, இதற்கு அடிப்படையான காரணம் கூட்டணியோடு தேர்தலை பாஜக சந்திக்கலை. பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் வெற்றி பெறாத கட்சியும் அல்ல. இப்போ கூட நமக்கு 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். பாராளுமன்ற உறுப்பினர்களாக நாங்கள் இதே மாதிரி ஒரு தனியார் கூட்டணி வச்சு நடத்தும் போது அன்புமணி ராமதாஸ் ஐயா, பொன் ராதாகிருஷ்ணன் ஜெயித்திருக்காங்க. அதுக்கு முன்னாடி திமுகவோட கூட்டணியில் இருக்கும்போதும் பாஜக எம்எல்ஏக்களை ஜெயிச்சிருக்கு, எம்பி ஜெயிச்சிருக்கு. வெற்றியை நோக்கி செல்லக்கூடிய காலங்களில் பாரதிய ஜனதா கட்சி இருக்கிறது. தமிழகத்தை பொறுத்தவரை பாரதிய ஜனதா கட்சி தனித்து இயங்கி ஒரு தொண்டர்களுக்கு தேர்தல் பயிற்சி வர வேண்டும். நம்ம எவ்வளோ பேர் மக்கள் ஆதரிக்கிறாங்க, இந்த தேர்தலை நம்ம சவாலாக சந்திப்போம், எங்களுக்கும் எல்லா வெற்றி தோல்வியோட கணக்கீடும் தெரியும். ஏன்னால் பாரதிய ஜனதா கட்சியை நாங்கள் கூட்டணியில் ஒரு கட்சியில் இருக்கிறோம்னா, அந்த கூட்டணி கட்சி பெரும்பாலானோர் அந்த தேர்தல் முடிந்த பின்பு வெற்றி வந்தால் தன்னால் வந்ததாகவும், தோல்வி வந்தால் அவர்கள் எங்களால் வந்த மாதிரியான ஒரு கருத்தை தான் பேசிகிட்டு இருந்தாங்க. அது அதிமுக கூட்டணியில் இருந்தாலும் சரி, திமுக ஒரு காலத்தில் இருந்தாலும் சரி. எங்களால் காங்கிரஸ் மாதிரி ஒரு ஒற்றுமையாக வாழ முடியவில்லை. பாரதிய ஜனதா கட்சியுடைய நோக்கம் அது அல்ல. ஏன்னால் கிட்டத்தட்ட ஒரு 30-35 ஆண்டுகளுக்குள் இருக்கக்கூடிய ஒரு இயக்கம் இந்தியாவில் 15 வருடம் நாங்கள் ஆட்சி செய்கிறோம் என்றால்
சுதந்திர காலத்திற்கு முன்னால் இருந்த காங்கிரஸ் இன்று பின்னடைவாக இருக்கிறது என்றால் அதற்கு ஒரே காரணம், காங்கிரஸ் எப்போதும் ஒட்டுண்ணி அரசியலிலேயே வாழ்ந்து ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சி. எது திராவிடத்தில் மாநிலத்தில் இருக்கக்கூடிய கட்சியாக ஒன்று இருக்கக்கூடிய கட்சியோடு ஒட்டிக்கொள்ளும். பெரும்பாலான இந்த தேசத்தில் பிரிந்த கட்சிகள் இப்போது யாரோடெல்லாம் இந்தியா கூட்டணி இருக்கிறார்களோ இவர்கள் எல்லோரும் காங்கிரசிலிருந்து வெளியே வந்த மம்தா பானர்ஜியாக இருக்கட்டும், காங்கிரசிலிருந்து வெளியே வந்த சரத்பவராக இருக்கட்டும், காங்கிரசிலிருந்து எதிர்த்து வந்த திமுகவாக இருக்கட்டும், இப்படி எல்லா மாநிலங்களிலும் காங்கிரஸில் இருந்து வெளியே வந்த கட்சிகளோடு கூட்டணி வைத்துக் கொண்டு பாஜகவை எதிர்ப்பதாக ஒரு ஒட்டுண்ணி அரசியலை இந்தியா கூட்டணி செய்து வருகிறது. பாஜகவுடைய நோக்கம் அதுவல்ல. பாஜக எப்போதுமே ஆட்சி அமைக்கிறோமோ இல்லையோ கொள்கை சார்ந்து மக்களை பாஜகவுடைய சித்தாந்தத்தின் அடிப்படையிலாக ஒரு நாடாக இதை மாற்ற வேண்டும். அதுதான் எங்களுடைய நோக்கம். எங்களுடைய சித்தாந்தத்தை பொறுத்தவரை இந்தியா எங்கள் பாரதம் எங்களுடைய உரிமை, இந்த அகண்ட பாரதம் என்பது எங்களுடைய லட்சியம். இந்த லட்சியத்திற்கு தமிழகத்தில் வாக்குக்கு அரசியல் கொடுத்து மீடியா பலம் இல்லாமல் ஒரு தனி பெரும் தலைவராக அண்ணாமலை போன்ற தலைவர்களும் வளரும் தலைவராக இருக்கிறார். ஸ்டாலின் போன்றோ எடப்பாடி போன்று ஒரு பெரிய அமைப்பு வச்சிருக்கக்கூடிய கட்சியாக இல்லாமல் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், எம்பிக்கள், சேர்மன், மேயர்ஸ் அந்த மாதிரி நிறைய பதவியில் இருந்து சுகம் காண்பவர்கள் இல்லாத ஒரு இயக்கமாக தனித்து நின்று 50 லட்சம் வாக்குகளை பாஜக தனியாக பெற்றிருக்கிறது. ஸோ இது வளர்ச்சியுடைய இன்று பாஜகவோடு கூட்டணி வைத்தால்தான் அடுத்த ஆளும் கட்சியாக எந்த கட்சியும் ஆக முடிகிற நிலைக்கு பாஜக வந்திருக்கு. இந்த அடிப்படையுடைய பார்வையை நாங்கள் அடுத்த சட்டமன்ற தேர்தலில் பாஜக நிச்சயமாக தமிழகத்தில் யார் எங்களோட கூட்டணியில் இருக்கிறார்களோ அவர்கள் எங்களோடு சேர்ந்து ஆளுகிறக்கூடிய கூட்டணி ஆட்சியாகத்தான் இருக்கும். அதனால இந்த வாக்கு என்பது எங்களுக்கு உற்சாகத்தை கொடுத்திருக்கிறது. இப்போது கூட கிட்டத்தட்ட உறுப்பினர் சேர்க்கை, எங்களுடைய உறுப்பினர் சேர்க்கையை கச்சிராஜ் ஐயா தலைமையில் நடந்துகிட்டு இருக்கு. இந்த உறுப்பினர் சேர்க்கையிலே நாங்கள் வீதி வீதியாக செல்லாமல் மக்களாக பாரதிய ஜனதா கட்சிக்கு உறுப்பினர் சேர்த்தது 11 லட்சம் உறுப்பினர். திமுகவிற்கு உறுப்பினர் சேர்க்கக்கூடிய உண்மையான சம்பவம், எங்கள் பகுதியில் திமுகவுக்கு உறுப்பினர் சேர்த்தாங்கன்னா 100 ரூபாயை மக்களுக்கு கொடுத்து உறுப்பினர் சேர்க்கிறாங்க. ஆட்சியில் 50 ஆண்டு காலமாக இருக்கக்கூடிய ஒரு கட்சி என்கக்கூடிய திமுகவுடைய நிலைமை, 1 ரூபாய் கொடுக்காம சும்மா நாங்கள் ஆன்லைனில் ஒரு செய்திகளை வெளியிடதை பார்த்து இதுவரை 11 லட்சம் பேர் தமிழகத்தில் உறுப்பினராக இருக்காங்க. இந்தியாவிலே 5 கோடி பேருக்கு மேலாக உறுப்பினர் சேர்க்கை இயற்கையாக நடந்து கொண்டிருக்கிறது. இது பாஜகவுடைய அடிப்படை வெற்றி. இந்த முறை நாங்கள் நம்பிக்கையான வாக்குகளை பெற்றிருக்கிறோம். அடுத்த முறை சட்டமன்றத்திலே நிச்சயமாக ஆளுகிற கட்சியாக, ஆட்சியை தீர்மானிக்கக்கூடிய கட்சியாக பாஜக மாறும். ஒரு 2 நாட்களுக்கு முன்னாடி MK ஸ்டாலின் அவர்கள் வந்து டெல்லி போய் பிரதமரை பார்த்துட்டு வந்து காஞ்சிபுரம் பவள விழாவில் வந்து பேசியிருக்காரு. பாஜக கட்சி பெரும்பான்மை இல்லாதது, பாஜக கட்சியில் இருக்கவங்க ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காரு. இதை எப்படி பாக்குறீங்க? இல்லை, பாரதிய ஜனதா கட்சிக்கு என்ன பெரும்பான்மை இல்லைங்கிறது எங்களுக்கு தெரியல. மீண்டும் மீண்டும் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் மைனாரிட்டியிலேயே ஆளுகிற கட்சியாகத்தான் திமுக இருந்திருக்கிறது. வெறும் 90-95 எம்எல்ஏக்களை வச்சுக்கிட்டு நீங்கள் 5 வருடம் ஆட்சியை பார்த்த கட்சி திமுக. இந்த 243 என்கக்கூடிய தனிப்பட்ட எண்களாக பார்த்தால் இந்தியாவிலேயே அதிகப்படியான பாராளுமன்ற உறுப்பினர்களை வைத்திருக்கக்கூடிய கட்சி பாஜக. நிதிஷ்குமார் உங்கள் கண்ணு முன்னாடி தான் நரேந்திர மோடி ஐயாவிடம் ஆசீர்வாதம் வாங்கி கையெடுத்து கும்பிட்டு ஐயா உங்களை தாண்டி நான் போக மாட்டேங்கிற நிலையில் இருக்கிறார். நிதிஷ்குமாருடைய அடிப்படை என்னவென்னா, அவர் வெறும் 40 எம்எல்ஏ வச்சுக்கிட்டு அங்கே முதலமைச்சராக இருக்கார். அங்கே 82-83 எம்எல்ஏ வச்சுக்கிட்டு பாஜக அவரை முதலமைச்சராக வைத்திருக்கிறது. அந்த நிலைமையில் நிதிஷ்குமார் எங்களை எதிர்த்து போவதற்கான எந்த வாய்ப்பும் அங்கே கிடையாது. சந்திரபாபு நாயுடு பொறுத்தவரை மீண்டும் நரேந்திர மோடியுடைய வரம் கிடைத்ததால் தான் அவர் மீண்டும் இன்னைக்கு ஆந்திராவின் முதலமைச்சராக இருக்கிறார். மோடி இல்லாவிட்டால் அவர் சிறையிலேயே செத்திருப்பார் என்று கண்ணீர் விட்டு அழுது மோடியிடமே தெரிவித்து விட்டார். நான் உலகின் மிகப்பெரிய பிரதமரை பார்க்கிறேன் நரேந்திர மோடியை, இப்படி ஒரு சவாலான மனிதரை நான் பார்த்ததில்லை என்று மோடிக்கு முன்னாலே முதலமைச்சராக இருந்த சந்திரபாபு நாயுடு ஏற்றுக்கொள்ளக்கூடிய வேலையை மோடி செய்கிறார். மோடி என்பவர் எப்போதுமே பெரும்பான்மையான மக்கள் ஆதரவு கொண்டவர். வெறும் வாக்குகளால் நிறுவப்பட்ட இயக்கம் என்பது திமுக. திமுக எப்போதுமே வாக்குகளாலும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கையாலும் ஏதோ நம்ம ஆட்சியை கவுத்து விடலாம், யாருக்கோ பணம் கொடுத்து ஆட்சியை உடைத்து விடலாம், அந்த கனவு வேண்டுமென்றால் தன்னுடைய பவள விழாவில் திமுகவினரை உற்சாகப்படுத்த பயன்படுமே தவிர ஒரு காலமும் அது இந்தியாவிற்கும் பாரத பிரதமர் நரேந்திர மோடிக்கும் பொருந்தாது. எந்த காலமும் பாரதிய ஜனதா கட்சியுடைய ஆட்சியை ஆட்டவோ அசைக்கவோ கலைஞர் மகனாலும் முடியாது, கலைஞர் பேரனாலும் முடியாது. முதல்ல கருணாநிதி, அதுக்கப்புறமேட்டுக்கு MK ஸ்டாலின், இப்போ உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சராக இருக்கிறது. இந்த அரசியலை நீங்க எப்படி பாக்குறீங்க? முதலில் துணை முதலமைச்சராக பதவியேற்றிருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சியின் OBC சார்பாக வாழ்த்துக்கள். ஒரு சட்டமன்ற உறுப்பினராக, ஒரே முறை சட்டமன்ற உறுப்பினர், அடுத்த முறை நேரடியாக அமைச்சர், அடுத்த முறை நேரடியாக துணை முதலமைச்சர். நீங்கள் ராஜஸ்தானில் கூட பார்த்தீங்கன்னா எங்களுடைய மத்திய பிரதேசத்துடைய முதலமைச்சர் கூட ஒரு முறை சட்டமன்ற உறுப்பினரானவரை நாங்கள் முதலமைச்சராக இருக்கிறார்.
இது வாரிசு அடிப்படையில் மத்திய பிரதேச சவுகானுடைய பிள்ளையையோ இல்லை ராஜஸ்தானில் வசுந்தராவுடைய மகனையோ பாரதிய ஜனதா கட்சி முதலமைச்சராக வாரிசு அரசியல் அடிப்படையில் அமர வைக்கல. மக்களுக்கு தெளிவாக வேலை செய்வதற்கு அனுபவத்தை தாண்டி நல்ல எண்ணமும் நல்ல மனநிலையும் இருந்தால் ஒரு முறை சட்டமன்ற உறுப்பினராக கூட நீங்கள் எந்த பதவியில் வேணாலும் இருக்கலாங்கிறத இந்தியா முழுவதும் நாங்கள் நிரூபிச்சுட்டு வர்றோம். ஆனால் உதயநிதி தகுதியானவரா என்பதுதான் எங்களுடைய கேள்வி. எங்களுடைய கேள்வி மிகச் சாதாரணமானது. 2 நாட்களுக்கு முன்னால் மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஒரு ட்வீட் ஒன்று போட்டார். எமர்ஜென்சி காலத்தில் பெறாத துயரத்தையும் சிறைவாசத்தையும் பெற்றுவிட்டு வந்திருக்கக்கூடிய செந்தில் பாலாஜிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். செந்தில் பாலாஜி இதுவரை திமுகவில் யாருமே செய்திராத தியாகத்தை செய்திருக்கிறார். தீக்குளித்து இந்த திமுகவிற்கு ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்திற்காக தீக்குளித்து இறந்து போன தொண்டர்களை விட செந்தில் பாலாஜியுடைய தியாகம் ரொம்ப பெரிதுன்னு ஸ்டாலின் சொல்றார். ஒருவேளை அந்த தியாகம் ரொம்ப பெரிது, திமுகவில் இதுவரை யாருமே செய்திராத தியாகத்தை செந்தில் பாலாஜி செய்திருக்கிறார் என்றால் அந்த துணை முதலமைச்சர் பதவியை செந்தில் பாலாஜி கிட்ட தானே கொடுக்கணும். அதுதான் நியாயமா இருக்கணும். யாருமே செய்திராத தியாகம் அதானே. சரி, இதை விட தியாகியாக ராசா அவருக்கு ஈக்குவலா சிறையில் இருந்திருக்காரு. இன்னும் நீங்கள் சொல்ல போனால் பட்டியலினத்திற்காகவே கட்சி நடத்தக்கூடிய கோபாலபுரம் என்று சொல்கிறீர்கள். கலைஞருடைய மிகப்பெரிய கனவு பட்டியலின மக்களுக்கு நாங்கள் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்குறோம், சிறுபான்மை மக்களுக்கு நாங்கள் மிகப்பெரிய அவங்களை தாங்கக்கூடிய கட்சியாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் ஒரு துணை முதலமைச்சராக பட்டியலினத்தில் இருக்கக்கூடிய ராசாவை நியமித்திருக்கலாம். இல்லை இஸ்லாமியராக இருக்கக்கூடிய அவருடைய நண்பர் ஆவடி நாசரை கூட ஒரு துணை முதலமைச்சராக இருந்திருக்கலாம். இதில் தமிழக மக்கள் புரிந்து கொள்ள வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். முதலமைச்சர் துணை முதலமைச்சர் பதவி என்பது அவர்கள் அப்பன் விட்டு சொத்து போல தமிழகத்திலே அது யாருக்கும் விற்பனை கிடையாது. கோபாலபுரத்தில் பிறந்த பிள்ளைகள் கொஞ்சம் அறிவு சோர்ந்திருந்தாலும் மூளை வளர்ச்சி குறைவாக இருந்தாலும் அந்த பிள்ளைகள் தான் இந்த தமிழகத்தின் முதலமைச்சராக திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்க முடியும். திராவிட முன்னேற்ற கழகத்திலேயே அறிவு சார்ந்த பிள்ளையாக நீ அடித்தட்டில் இருந்தால் கூட கோபாலபுரம் கொத்தடிமையாக தான் நீ இருக்க முடியுமே தவிர அங்கு ஆட்சியில் அமர முடியாது. அங்கு அதற்கு வாய்ப்பு கிடையாது. ஸ்டாலினுடைய மகனுக்கு அடிவருடி வேலை செய்வது தான் பொன்முடியுடைய மகன் செய்ய வேண்டும், KN நேருடைய மகன் செய்ய வேண்டும், துரைமுருகனுடைய கதிரானந்த் செய்ய வேண்டும் அப்படிங்கிறத எழுதப்படாத ஒரு சட்டமாக கொண்டு வந்திருக்கிறார்கள். இது திமுகவினர் சிந்திக்க வேண்டும். தமிழக மக்களுக்கு ஒரு துணை முதலமைச்சர் வந்திருக்கிறார். நீங்கள் ஏற்கனவே முதல்வராக இருப்பவர் திறமையாக இருந்து அந்த திறமையை துணை முதல்வராக இருந்தால் அதை பற்றி நம்ம கேள்வி கிடையாது. கலைஞருக்கு துணையாக ஸ்டாலின் இருந்தார் என்றால் கலைஞர் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கல்வி கூடமாக இருந்தார். அவரோடு இருந்து கொண்டு ஸ்டாலின் கற்றுக்கொண்டார் என்றால் நியாயம் இருக்கிறது. நமக்கு இருக்கக்கூடிய முதலமைச்சரே எந்த நிலையில் இருக்கிறார் என்பது நமக்கு தெரியும். நம்மளுடைய ஒரு பத்திரிகையை பார்த்து படிக்க தெரியாத, எதையும் மனதில் வைத்து பேச தெரியாத, மக்களுடைய பிரச்சனை என்னவென்று என்றே உணரத் தெரியாத ஒரு முதலமைச்சருக்கு துணையாக ஒரு அறிவு சார்ந்த முதலமைச்சர் இருந்தால் நாங்கள் பாராட்டியிருப்போம், இன்னும் வாழ்த்தி இருப்போம். அதைவிட திறமை குறைந்த, மக்களை பற்றி தெரியாத, அனுபவம் இல்லாத, அடிப்படை மக்களுடைய பிரச்சனைகளை பற்றி தெரியாத ஒரு நபரை துணை முதல்வராக கொண்டு வந்திருப்பது என்பது தமிழக அரசியலுக்கு சாபம். தமிழக மக்கள் தங்களுடைய வாக்குகளை 200 ரூபாய்க்கும் 500 ரூபாய்க்கு விற்றதற்கான உங்கள் நாட்டின் துணை முதல்வராக உதயநிதியை கொடுத்திருக்கிறார்கள். இதில் சந்தோஷப்படுவதற்கு அவரோடு நடித்த நடிகைகள் வேண்டுமென்றால் பெருமைப்படலாம். எங்களுக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க துணை முதலமைச்சராக இருக்காங்கன்னு. தமிழக மக்களை பொறுத்தவரை இது சாபம் தான். இந்த வாரிசு அரசியல் கண்டிக்கத்தக்கது, அருவருக்கத்தக்கது. சாதாரண மக்களால் இது தூக்கி எறியப்படக்கூடிய, இலங்கையில் எப்படி ராஜபக்சேவுடைய அரசும் ராஜபக்சேவுடைய குடும்பமும் இலங்கையிலேயே வாழ முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டது. மீண்டும் அவருடைய மகன் அதிபர் தேர்தலில் நிற்கிறார், நின்று வாக்குகள் கேட்கிறார். 3% மக்கள் கூட அவர்களை ஆதரிக்கவில்லை. இதுபோல இந்த காலத்தில் ராகுல் காந்தி, இந்திரா காந்தி, மேனகா காந்தி, பிரியங்கா காந்தி என்று சொல்லக்கூடிய இந்த காந்தி குடும்ப வாரிசுகளும் இந்த திமுக குடும்ப வாரிசுகளும் நிச்சயமாக தூக்கி எறியப்படக்கூடிய நாள் தமிழக மக்களால் நடத்தப்படும். அதுக்கான நாட்கள் வரும். நாங்கள் உறுதியாக மக்களை நம்புகிறோம். எங்கள் மக்கள் மீது நம்பிக்கை இருக்கு. உணர்ச்சி உள்ள ஒரு இளைஞர் கூட்டம் உருவாயிருக்கிறது. ஜல்லிக்கட்டை எதிர்த்து சண்டையிட்டு ஒரு போராட்டம் நடந்தது போல, வங்கதேசத்திலே பிரதமரை தூக்கி எறிந்தது போல, இங்கு ஒரு இளைஞருடைய போராட்டம், மிகப்பெரிய ஒரு போராட்டம் இந்த திமுகவுடைய வாரிசு அரசியலுக்கு எதிராக நிச்சயம் உருவாகும். காத்திருக்கிறோம். அந்த நாள் நிச்சயம் நடக்கும். துணை முதலமைச்சர் பதவியில திருமாவளவன் கேட்டுட்டு இருக்காருன்னு ஒரு பக்கம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆதவர்ஜனுக்கு கொடுக்க போறதா ஒரு பக்கம் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்படி பேசப்பட்டு வந்த நிலையில
திருமாவளவன் வந்து ஒரு பிரஸ் மீட் வந்து கொடுக்குறாரு. நாங்க அது மாதிரி எதுவுமே கேட்கல, எங்களுக்கு பதவி எல்லாம் எதுவும் வேண்டாம், கூட்டணி வந்து நிலைக்கும் அப்படின்னு வந்து ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாரு. இதை வந்து எப்படி பாக்குறீங்க சார்? நான் முதலில் திருமாவளவனை முதலில் நேசிக்கிறேன். அதற்கான அடிப்படையான காரணம், இன்று வந்து ஒரு சினிமா பின்புலம் இல்லாமல், ஒரு பெரிய குடும்பத்திலிருந்து இல்லாமல், ஒரு பட்டியலின மக்களுடைய ஒரு தலைவனாக தமிழகம் முழுவதும் திருமாவளவன் அறியப்பட்டது. குக்கிராமங்களில் கூட, எங்கேயோ ஒரு சின்ன கிராமத்தில் இருக்கக்கூடிய காலனி வீடுகளில் கூட திருமாவளவனுடைய முகம் மறைந்திருப்பது, அந்த மக்களுடைய நம்பிக்கையை பெற்றிருப்பது என்பதை நான் திருமாவளவனுடைய உழைப்பில் வந்து பெருமையாக நினைக்கிறேன். திருமாவளவனுடைய நோக்கம் என்னவாக இருந்தது என்றால், பட்டியலின மக்களிடம் இருந்து ஒரு தலைவர்களை உருவாக்க வேண்டும், பட்டியலின மக்களிடம் இருந்து இந்த தமிழகத்தை வந்து ஒரு ஆளக்கூடிய சூழலை கொண்டு வர வேண்டும் என்கிற எண்ணத்தில் அவர் கட்சி துவங்கினார். அவர் கட்சி துவங்கிய போது அவரை இந்த அளவிற்கு கொண்டு போய் சேர்த்தவர் பாமக ஐயாவுடைய ராமதாஸ் அவர்கள். அவர் இந்த அளவுக்கு கொண்டு போய் ரொம்ப பலமான ஒரு தலைவராக கிராமங்களில் கொண்டு போய் சேர்த்தவர் பாமக ஐயா ராமதாஸ் அவர்கள். பாமக ராமதாஸ் அவர்கள் எல்லளவும் கூட வன்னியர் மக்களுக்கு எதிராகவோ வன்னியர் மக்களுடைய ஆதரவு இல்லாத ஒரு விஷயத்திற்காக கட்சியை எங்குமே அடமானம் வைத்ததில்லை. இன்றளவும் 10 சீட்டு இருந்தால் 5 சீட்டு வன்னியருக்கு தான், வன்னியர் உள் இடஒதுக்கீடுக்காக எதையும் இழக்கக்கூடிய தருணத்தில் தான் கட்சி நடத்துகிறார். ஏனென்றால் அவரை யார் ஆதரிக்கிறார்களோ அந்த மக்களுக்கு அவர் விசுவாசமாக இருக்கிறார். ஆனால் திருமாவளவன் இவ்வளோ பெரிய வளர்ச்சி அடைந்த பிறகு பட்டியலின மக்களை ஏமாற்றுகிறாரே, இந்த அளவிற்கு அந்த மக்களை காயப்படுத்துகிறாரே, கடந்த 4 மாதங்களாக அவரிடம் ஏற்பட்டிருக்கக்கூடிய அரசியல் தடுமாற்றம், அவரால் இன்று திருமாவளவனால் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவராக எந்த முடிவையும் எடுக்க முடியாத அந்த கட்சியில் வந்து எந்த நிமிஷம் வேணாலும் கட்சி 2ஆக உடையும் என்கிற நிலையில் இருக்கிறார். அதை நீங்கள் மது ஒழிப்பு மாநாட்டில் கூட தெரிந்து கொள்ளலாம். மது ஒழிப்பு மாநாட்டில் ஆரம்பத்தில் துவங்கும் போது அதிமுக இதில் கலந்து கொள்ளலாம் என்று சொன்னார். அப்புறம் எந்த கட்சி வேண்டுமானாலும் இதில் கலந்து கொள்ளலாம் என்று சொன்னார். தொல் திருமாவளவன் வந்து அவருடைய சமூக வலைதளங்களில் நாம் வந்து தனி ஆட்சி அமைப்பது தான் நம்மளுடைய லட்சியம் என்று பேசக்கூடிய பேச்சு பரப்பப்பட்டது. மாலை 4 மணிக்கு அது என்னுடைய அட்மினால் பரப்பப்பட்டது என்று சொன்னார். மீண்டும் 5 மணிக்கு அட்மினால் பரப்பப்படவில்லை, நான் தான் பரப்புகிறேன் என்று அவரே போஸ்ட் போட்டார். அப்புறம் மீண்டும் மறுநாள் காலையில் ஸ்டாலினை போய் பார்த்து சரணாகதி அடைகிறார். இதையெல்லாம் ஒரு தலைவன் செய்யும் போது எனக்கு என்ன தோன்றுகிறது என்றால், விடுதலை சிறுத்தைகள் திருமாவளவன் அவர்களிடம் விடுதலை சிறுத்தைகளுடைய கட்சி இல்லை. ஒரு பக்கம் ஆதவ் ரெட்டி கால் மேலே கால் போட்டுக்கிட்டு அவர் பேசக்கூடிய பேச்சுக்கள் எல்லாம் இந்த இயக்கத்தில் வன்னியரசு, அந்த இயக்கத்திற்காக நிறைய காயம்பட்டு ஒரு கட்சியை எல்லா கட்சிகளையும் வளர்ப்பது என்பது மிக கடினமான ஒன்று. ஒரே நாளிலே நிதி இருக்கிறது, நிதி கொடுக்குறோம் என்கிற ஒரு காரணத்தினால அவர் ஒரு 4-5 சேனலில் உட்காந்து திருமாவளவனை வந்து நாங்கள் வந்து ஒரு மிகப்பெரிய தலைவனாக பார்க்கிறோம், அவர் தான் முதலமைச்சர் ஆகணும், ஆட்சியில் எங்களுக்கு பங்கு வேண்டும் என்பதெல்லாம் போகிற போக்கில் பேசுகிறார். அதில் என்ன எனக்கு ஒரு வருத்தம் என்றால், வன்னியரசு போன்ற திருமாவளவனோடு வெகு காலமாக உழைத்து கொண்டிருந்த நபர்கள் எல்லாம் கூட பேசிட முடியாத ஒரு கருத்தை ஆதவ் ரெட்டி யாருடைய பின்புலத்தில் பேசுகிறார்? இதற்கு விளக்கம் திருமாவளவன் தான் கொடுக்க வேண்டும். அது அவர்கள் சொந்த கட்சி விவகாரம். ஆனால் இது ஒரு அடிப்படையாக ஒரு கட்சியை நோக்குகிற நமக்கு தோன்றுகிற விஷயம், ஒரு பட்டியல் மக்களுக்காக ஒரு துவங்கப்பட்ட கட்சி, ஆதி திராவிடர்களை நாங்கள் முன்னேற்றப் போகிறோம் என்று சொல்லக்கூடிய ஒரு கட்சி இன்று சமூகத்திலே தன்னுடைய பெயருக்கு பின்னால் ரெட்டி என்கிற பெயரை கூட, அந்த சமூகத்தின் பெயரை கூட எடுக்க முடியாத ஒரு நபர் அந்த கட்சிக்கு மார்க்கெட்டிங் செய்யுடைய ஹெட்டாக மாறி இருக்கிறார். அங்கே இருக்கக்கூடிய வன்னியரசு போன்ற தலைவர்கள் எல்லாம் கூட ஆதவ் ரெட்டியை எதிர்த்து பேச முடியாத நிலைக்கு போயிருக்கிறார்கள் என்றால், இன்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி வந்து விற்பனைக்கு போன கட்சியாக நான் பார்க்கிறேன். ஒட்டுமொத்த பட்டியல் மக்களுடைய உழைப்பையும் அவர் அடமானம் வைத்து விட்டார் என்பது போலதான் இருக்கிறது. அவருடைய ஒட்டுமொத்த செயல்பாடும் பட்டியல் மக்களை மிகுந்த காயப்படுத்தி இருக்கிறது. அவரை நம்பி இருந்து அவரை வாக்களித்து அவரோடு அந்தந்த கிராமங்களில் போய் ஒரு கொடியை நடுவது என்பது எளிதானதல்ல. அப்படி எளிதானதாக இந்த திராவிட கட்சிகள் வைத்திருக்கவில்லை. நீங்கள் வந்து ஒரு மத்திய பிரதேசத்திலேயோ ஒரு ராஜஸ்தான்லேயோ ஒரு பட்டியல் தலைவர் உருவாகி விடுவது என்பது எளிது. பாஜக இருக்கக்கூடிய பெரும்பான்மை இயக்கத்திலே பெரும்பான்மை இருக்கக்கூடிய ஒரு கட்சியிலே ஆளுங்கட்சியாக இருந்தால் பட்டியல் தலைவர் வளர்ந்து விடலாம். இந்த திமுக அதிமுக என்கிற அபாயகரமான கட்சிகளுக்கிட்ட ஒரு பட்டியல் கட்சி வளருது என்பது அவ்வளோ எளிமையானது கிடையாது. ஒரு பட்டியல் தலைவர் வளர்வது என்பது எளிமையானது கிடையாது. ஒரு கோவையிலேயோ ஈரோட்டிலேயோ இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தில் ஒரு பட்டியல் மக்களுடைய வீடுகளில் ஒரு திருமாவளவன் கொடியேற்றுவது என்பது சாதாரணமானதாக இல்லை. அதை அங்கு சண்டையிட்டு செய்கிறான் அந்த தமிழ் மக்கள். அந்த விடுதலை நம்மளை யாராவது ஏற்றிவிட மாட்டார்களா என்று சண்டையிட்டு அந்த மக்கள் அந்தந்த பகுதியில் ஒரு எதிர்ப்பு களத்தோடு விடுதலை சிறுத்தை கட்சிகளில் இருக்கிறாங்க. ஆனால் அவர்கள் ஒட்டுமொத்த உழைப்பையும் அவர்கள் ஒட்டுமொத்த இரத்தத்தையும் சுரண்டி திங்கக்கூடிய ஒரு காட்டேரியாக திருமாவளவன் மாறிவிட்டார் என்பதுதான் எங்களுடைய பார்வை.
அவர் கண்ட்ரோலில் இல்லை. நாளைக்கு அவர் திமுகவுக்கு எதிராக போக முடிந்தால், அவர் பேசுகிற அந்த பவள விழாவில் நாம் எல்லோரும் பாஜகவை எதிர்க்க வேண்டும், அதற்காகவாவது ஒன்றாக இருக்க வேண்டும் என்று ஏதோ இல்லாத ஒரு புலியை பார்த்து பயப்படுவது போல், பாஜக ஏதோ பட்டியலுக்கு எதிராக இருக்கிறது, சிறுபான்மை மக்களுக்கு நாங்கள் எதிராக இருப்பது போல அவர் நினைத்து கொண்டு பவள விழாவில் பேசுகிறார். அந்த இடத்தில் திருமாவளவன் ஒருவேளை ஒரு பட்டியலில் நீங்கள் துணை முதலமைச்சர் ஆக்குங்கள் என்று பேசியிருந்தால் திருமாவளவனை நாம் வரவேற்றிருக்கலாம். இவர் உழைத்த உழைப்புக்கு நியாயம் இருக்கின்ற, நீங்கள் நீண்ட கடினமான ஒரு உழைப்பை உழைத்து வந்து இன்று ஆதவ் ரெட்டி என்கிற சமூகத்தை பின்னால் தாங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு நபரிடம் உங்கள் கட்சியை அடமானம் வைக்கிறீர்கள் என்றால், விடுதலை சிறுத்தைகள் கட்சி விரைவில் 2ஆக உடையும். அதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கிறது. திருமாவளவனிடம் அந்த கட்சி இல்லை. அவரை நம்பியிருந்த மக்கள் இனி அவரை நம்பப் போவதே இல்லை.